பரமக்குடியில் இமானுவேல் சேகரனாரின் நினைவு தினத்தில் மரியாதை செலுத்த வந்த மதிமுகவினர் காவல்துறையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அமைச்சர் உதயநிதி வருகைக்காக மதிமுகவினரை காக்க வைத்ததால் ஆத்திரமடைந்த மதிமுக நிர்வாகிகள் போலீசாரிடம் வாக்குவாதம் மேற்கொண்டு தகராற்றில் ஈடுபடக்கூடிய அண்மைச் செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பரமக்குடியில் இமானுவேல் சேகரன் நினைவு தினத்தில் மரியாதை செலுத்த வந்த மதிமுகவினர் காவல்துறையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அமைச்சர் உதயநிதி வருகைக்காக மதிமுகவினரை காக்க வைத்ததால் ஆத்திரமடைந்த மதிமுக நிர்வாகிகள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய அண்மைச் செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பரமக்குடியில் இமானுவேல் சேகரன் நினைவு தினத்தில் மரியாதை செலுத்த வந்த மதிமுகவினரை காக்க வைத்ததால் ஆத்திரமடைந்த மதிமுக நிர்வாகிகள் போலீசாருடன் தகராற்றில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து அண்மைச் செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பரமக்குடியில் இமானுவேல் சேகரனாரின் நினைவு தினத்திற்கு மரியாதை செலுத்த வந்த மதிமுகவினர் காவல்துறையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அமைச்சர் உதயநிதி வருகைக்காக மதிமுகவினரை காக்க வைத்ததால் ஆத்திரமடைந்த மதிமுக நிர்வாகிகள் போலீசாரிடம் தகராற்றில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லிங்கேஷ். வணக்கம் லிங்கேஷ், விவரங்கள் என்ன? ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில தியாகி இமானுவேல் சேகரனாரின் 67வது நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதுல பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், சமுதாய தலைவர்கள் என அஞ்சலி செலுத்தி வர்றாங்க. திமுக சார்பில் அமைச்சர் உதயநிதி அஞ்சலி செலுத்தி வந்த நேரத்துல வந்தது தங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் வருகை அதாவது சரியான நேரத்துக்கு வந்திருந்த மறுமலர்ச்சி திராவிடம் நேற்று கழக நிர்வாகிகள் காவல்துறையினர் சிறிது நேரம் காத்திருக்குமாறு அறிவுறுத்தி இருந்தாங்க. இதனை கேட்ட நிர்வாகிகள் நாங்கள் காத்திருக்க முடியாது, வந்த உடனே நாங்கள் அஞ்சலி செலுத்தணும், நீங்க காங்கிரஸ் தலைவரை மட்டும் ஏன் முன்னாடி அனுப்புனீங்கன்னு சொல்லி அவங்களோட தகராறு செய்து போலீசாரோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. இதனால அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சாரா, விவரங்களுக்கு நன்றி லிங்கேஷ். மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் அவர்களே